நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா.
உன்னுடன் கலந்தேனே என் நெஞ்சின் நம்பிக்கை நாதம் நீ தாவே எங்கே நான் போவேன் உன்னிடமிருந்து நீரோடை தேடும் கலைமானைப் போல தெய்வமே உமக்காய் ஏங்குகின்றேன் நீரோடை தேடும் கலைமானைப் போல தெய்வமே உமக்காய் ஏங்குகின்றேன் நெஞ்சம் உமக்காக தவிக்கின்றது உன் நேசத்தில் தாகம் கொண்டுள்ளது நெஞ்சம் உமக்காக தவிக்கின்றது உன் நேசத்தில் தாகம் கொண்டுள்ளது நீரோடை தேடும் கலைமானைப் போல தெய்வமே உமக்காய் ஏங்குகின்றேன் யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைப்பவர் ஆடுகளின் நாயர். அவருக்கே காவலர் வாயிலே திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் முன் ஓமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு பக்கம் சந்தோஷம், இந்த வழிபாடுகள், இந்த இறைவாக்குரைத்தல், திருப்பயணங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. மிக மிக நீண்ட நேரங்கள் எல்லாம் வழிபாடுகளில் செலவு செய்கிறார்கள். அதிகமான பணங்களை எல்லாம் செலவு செய்து வான வேடிக்கை என்றும் தேர் ஓட்டுதல், அது இழுக்குது இது இழுக்குது சொல்லிட்டு நிறைய பணம் செலவு பண்ணுறாங்க. விதவிதமான உடைகளெல்லாம் போட்டுக்கிட்டு, நகைகளெல்லாம் போட்டுக்கிட்டு பிடித்து வராங்க, கோயிலுக்கு வராங்க. ஒரு பக்கம் சந்தோஷம், நம்ம நிறைய பணம் இருக்கிறதுனால செய்கிறோம், ஓகே. ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கிறதே, ஒரு வீடை கட்டிட்டு வீட்டுக்கு ஒரு கதவு போட்டு, கதவுக்கு பின்னால் ஒரு கிரில்லை வச்சுக்கிட்டு, அதுக்கு பின்னால் ஒரு கிரில்லை வச்சு, அதுக்கு பின்னால் ஒரு காம்பவுண்டை போட்டு, காம்பவுண்டுக்கு பின்னால் ஒரு சிசிடிவி கேமரா வச்சு, அதுக்கு பின்னால் ஒரு நாயை விட்டு வீடுகளையும் மனுஷங்களையும் பாதுகாக்கிற அளவுக்கு ஒரு கலாச்சாரம் ஓடிக்கொண்டிருக்கிறதே. இன்னொரு பக்கம் பெத்து போட்ட குழந்தைய கூட கவனிக்காமல் ஜெபக்குழு போகிறாளுங்க, நோயாளிகளை கவனிக்காமல் மாதா பார்க்குறது வேளாங்கண்ணி போகிறாளுங்க. எவன் கேட்டான்? இது ஒரு பச்சை தண்ணி கூட அப்பனுக்கு கொடுக்காம அவன் பாட்டிலாக உட்காந்து குடிச்சிட்டு இருக்கானுங்க. இது என்ன கலாச்சாரம்? இது எங்கே நிறைவான வாழ்வு பெரும்பொருட்டு நான் வந்தேன்னு சொன்ன இயேசுவை பின்பற்றுகிற நானும் எந்த அளவுக்கு நாம் நல்ல ஆயன்களாக நம்ம இருக்கிறோம். வீட்டுக்கு வீடு வாசல் எப்போதும் இருக்கிறது. அதோடு சொன்னது போல கதவு இரும்பு போட்டு பூட்டு காவலாளி என்று காலத்தில் கதவின் பரிமாணமே நீண்டு கொண்டே போகிறது. கோடி கணக்கில் போட்டு வீடை கட்டுறாங்க. ரெண்டு பிள்ளைகள் தான் இருக்கும். கேட்டால் வீடு பெருசாக இருக்குது, அழகாக இருக்குது, ஆனால் சந்தோஷம் இல்லை ஃபாதர். நாங்கள் பேசி 5 மாதம் ஆச்சு, நான் புருஷன்ட்டு பேசி 2 மாதம் ஆச்சு,
பொண்டாட்டிகிட்ட பேசி 3 மாதம் ஆச்சு, பிள்ளைகிட்ட பேசி 1 வருஷம் ஆச்சுன்னு இப்படி கதை சொன்னாங்கன்னா எந்த மனுஷனால நம்ம கேட்க முடியும்? வீட்டுக்கு வாசல் அவசியம்தான், வீடு அவசியம்தான், கதவு தேவைதான். எங்கும் திருட்டு, எங்கும் தீய வாழ்க்கை ஒரு பக்கம் கூடிக்கொண்டே இருக்கிறது. உன் வீட்டுக்கு வாயில் இயேசு, உன் இதயத்திற்கு கதவு இயேசு, என்ன நடக்கும் என்று யோசித்து பார்ப்போமே. ஒரு மாதிரி எக்ஸாஜரேஷன் தான் இது. அனைத்தும் வடிகட்டப்படும். தீயவர்கள் அனைவரும் வாசலிலே நிறுத்தப்படுவார்கள். தீய எண்ணங்கள், தீய செயல் வடிவங்கள் இதயத்துக்குள் நுழையாமல் வடிகட்டப்படும். வெளியிலிருந்து தீயவன் திருடன் உள்ளே நுழைய முடியாது. உள்ளிருந்தும் தீய பாதிப்பை வெளியேற ஏற்படுத்த முடியாது. இயேசு உங்கள் வீட்டின் வாயிலாக இருக்கட்டும், தீமை உங்களை அணுகாதிருக்கட்டும். எல்லோருடைய வீட்டிற்கும் இதயத்திற்கும் இயேசுதான் வாயில், அதுவும் கலை வாயில், தலைவாயில். ஆனால் நாமே அவ்வப்போது அமைக்கின்ற புறவாசல்களால் தான் பல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. குடும்பங்களிலே பிரச்சனைகள், குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இயேசு என்ற நல்ல ஆயனை போல நாமும் ஒரு நல்ல ஆயன்களாக, நல்ல வழிகாட்டிகளாக, நல்ல தலைவர்களாக நாம் கொடுக்கப்பட்ட இடங்களிலே இருப்போம். எந்த இனம், எந்த ஜாதி, எந்த மதம் என்று பார்க்காமல் எல்லா மக்களுக்கும் வாழ்வு கொடுக்கிற, நம்பிக்கை கொடுக்கிற நல்ல பிள்ளைகளாக, இதயம் கொண்ட மக்களாக, மூளை மட்டும் இல்லை, இதயம் கொண்ட மக்களாக இந்த உலகத்தில் வாழ்வதுதான் உண்மையான ஆன்மீகம் என்பது என்னுடைய பார்வை, இயேசுவின் பார்வை. இன்றை நான் வாழுகிற நாட்டிலே மதத்தின் பேரால் கேவலமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மதம் ஒருவரை முட்டாளாக்குகிறது. எந்த அளவுக்கு முட்டாளாக்கணுமோ ஆகிட்டே இருக்கான். மதத்தின் பெயரால் அடாவடித்தனங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த மதமாக இருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கதுதான். இறைவனுடைய பார்வையில் அருவருக்கத்தக்கது. அதற்கான கூலியை ஒருவர் நிச்சயம் பெற்றுக்கொள்வார் என்பதில் ஐயமில்லை. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது வழிநடத்தில் இருப்பதால் நாங்கள் தவறி செல்லாதிருக்க எங்களுக்கு அருள்தாரும். எல்லா மக்களும் நிறைவான வாழ்வை பெறுவதற்கு எங்களை கருவிகளாக மாற்றும் ஆண்டவரே. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே.
கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு
வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். பாசத்துணையே என் நலக்காவலரே
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.